குட் ஈவினிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிடியில் ஆல்ரெடி ஒரு 25 கொஷின் சால்வ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, கொஷின் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருந்தோம். இப்போ ரிமைனிங் கொஷின்ஸ் பார்ப்போம். சரிங்களா, கொஷின் நம்பர் 26 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பிடிக்கு எதுக்கெலாம் நோ சிங்குலர் இன்டெக்ரல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, ஓகே. ஆக்சுவலாக சிங்குலர் இன்டெக்ரல் எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இது கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அந்த ஏபிங்கிற 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணியாச்சுன்னா கிடைக்கக்கூடியதான் என்னது சிங்குலர் இன்டெக்ரல். சரிங்களா, ரைட். இப்போது ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுவோமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ செட்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் லாக் பிக்யூன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கிளாரட்ஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன வரும்னா, கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன வரும்னா, செட்டு பிக்கு பதில் ஏ கொடுத்துடலாம், கியூக்கு பதில் பி கொடுத்துடலாம். சரிங்களா, லாக் அதே மாதிரி இங்கே ஏபின்னு வந்துடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரிங்களா, ஸோ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ என்ன வரும்னா, டோ செட் பை டோ ஏ வருமா? ஓ எக்ஸு இங்கே லாக் 1/AB வருமா? ஏ பொறுத்த 1/B வரும், இந்த பிபி கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் 1/A ஈக்குவல் 0ன்னு வந்திருக்கா. அதே மாதிரி டோ செட் பை டோ பி ஒய்ஏ ப்ளஸ் 1/AB ஏ வரும். சரிங்களா, 0ன்னு எடுத்துட்டோம், ஏஏ கேன்சல் ஆயிரும், இம்ப்ளைஸ் ஒய் ப்ளஸ் 1/B ஈக்குவல் டு 0ன்னு வரும். அவ்வளோதான். இதுலேருந்து ஏ கண்டுபிடிங்க, இதுலேருந்து பி கண்டுபிடிச்சி அப்படியே இல்லை ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா, 1 இம்ப்ளைஸ் செட்ஸ் ஈக்குவல் டு ஏ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/A கரெக்டுங்களா. அதேமாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு -1/B. இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக ஏஎக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துடலாம், -1 டேரெக்டாக கொடுத்துடலாம். ஏஎக்ஸுக்கு பதில் -1 டேரெக்டாக கொடுத்துடலாம். அதுமாதிரி பிஒய்க்கு பதில் -1 கொடுத்துடலாம் டேரெக்டாக. ப்ளஸ் லாக் ஏபி என்ன வரும், இது ரெண்டையும் கிராஸ் ஆகி கொண்டு வந்துடுறோம். ஏ அப்போ இது எக்ஸுக்கு வருமா? அப்போது 1/xy வரும். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ சரிங்களா, ஸோ எப்படி வரும், இதை அப்படியே மாற்றிக்கலாமா நம்ம? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, செட்ஸ் ஈக்குவல் டு -2 இதை மைனஸ் போட்டு எழுதிக்கலாம், மைனஸ் லாக் எக்ஸ்ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இதோட சிங்குலர் இன்டெக்ரல். அப்போ இதுக்கு சிங்குலர் இன்டெக்ரல் இதுக்கு இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு சிங்குலர் இன்டெக்ரல் இருக்காதுனா அது ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ பி செக் பண்ணலாமா? இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, இது வந்து டைப் 1. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்குது, எஃப் ஆஃப் பி கமா கியூ இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு நமக்கு டைப்ஸ் தெரியும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, டேரெக்டாக இதுக்கு சொல்யூஷன் எடுத்துருவோம். அப்போ பிக்யூஸ் ஈக்குவல் 1 கொடுத்துருக்காங்களா, அப்போ டேரெக்டாக இதுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன வந்துடும்னா, செட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி. இது சொல்யூஷன் எடுத்துக்கோம். இது வந்து இதுக்கு சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணுவோம். சரிங்களா, ரைட்டு. இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் பார்ஷியலி. இப்போ என்ன வரும் பாருங்கள், டோ செட் பை டோ எக்ஸ் இது பின்னு எழுதிக்கலாம், இது ஏன்னு வந்துருமா. அதுமாதிரி டோ இசட் பை டோ ஒய் வந்து கியூ இது பின்னு வந்துருமா. இது அங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டிட் பண்ண வரும், ஏபிசி ஈக்குவல் 1 வந்துடும். இப்போ பிக்கு பதில் 1/Aன்னு எழுதிக்கலாம். அப்போ அவ்வளோதான். இது செட்ஸ் ஈக்குவல் டு இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 1 இம்ப்ளைஸ் செட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிக்கு பதில் 1/A ஒய் ப்ளஸ் சி. ஸோ இதான் என்னதுன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஸோ 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ இதுக்கு சிங்குலர் எப்படி வரணும்னா, இதை வழக்கம் போல் டோ இசட் பை டோ ஏ என்ன வந்துடும், எக்ஸு இங்கே ஒய்/A² வருமா. அதுமாதிரி டோ இசட் பை டோ சி, ஸோ 1ன்னு வந்துடும். அப்போ இதுக்கு 0 ஈக்குவேட் பண்ணி நம்ம ஏயை கண்டுபிடிச்சிடலாம். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியாது, ஏன்னா அதனால் என்ன ஆயிரும், இதுக்கு வந்து சிங்கிள் இன்டெக்ரல் இருக்காது. சரிங்களா,
ஸோ இந்த பிடிக்கு திஸ் பிடி ஹேஸ் நோ சிங்குலர் இன்டெக்ரல் சரிங்களா. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இது இந்த மூணுக்குமே இருக்கும். இதுக்கெல்லாம் சிங்கிள் இன்டெக்ரல் இருக்கும். அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் கேன் நாட் பி கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கம்ப்ளீட் இன்டெக்ரலாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கம்ப்ளீட் இன்டெக்ரல் நமக்கு என்ன தெரியும்னா ஆக்சுவலாக நம்ம கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எப்பயுமே 2 தான் இருக்கும் சரிங்களா. அதுவும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2 தான் இருக்கும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2 கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் அது கம்ப்ளீட் இன்டெக்ரலாக இருக்கும். அதாவது பாசிபிள் ரைட்டுங்களா. இது இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இது என்னது பாசிபிள் தான் சரிங்க. கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு பிடிக்கு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போ இது ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா. இது இருக்குது. இது வந்து 3 வந்துருக்கு. இது இருக்கவே இருக்காது சரிங்களா. அதேமாதிரி இது இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போ இது இருக்காது. கான்ஸ்டன்ஸ் ஒன்றே தான் இருக்குது. அப்போது இது ரெண்டுமே என்னது கம்ப்ளீட் இன்டெக்ரலாக இருக்காது. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து 2மே வரும் சரிங்களா. இது ரெண்டில் எது எழுதுனாலும் மார்க் கொடுத்துருவோம் சரிங்களா. பியும் வரும் டியும் வரும். இதுக்கு ஆன்சர் வந்து பியும் டியும் தான் வரும் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து பியும் டியும் தான் வரும். கம்ப்ளீட் இன்டெக்ரலாக இருக்கவே இருக்காது இந்த 2 ஆப்ஷனும். இது வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் கேன் பி கம்ப்ளீட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கவுண்ட் பண்ணி கரெக்டாக 2 மட்டும் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2 இருக்குது. அப்போது 2 மட்டும் இருக்கணும். அப்போ இது இருக்காது. இது ரிஜெக்ட் ஆயிரும். இது இருக்குது பாசிபிள். இது இல்லை ரிஜெக்ட் ஆயிரும். இதில் 3 இருக்குது ரிஜெக்ட் ஆயிரும். அப்போது இதுதான் அதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். which are the following one can be general solution கொடுத்துருக்கோம். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் அர்த்தம்னா ஆர்டர் ஆஃப் த பிடிஇ is equal to நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போது இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2 இந்த ஒரு ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ. அப்போது இது வராது. இது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 3 இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ வராது. ஸோ இது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அப்போ அதனால் இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் சொல்யூஷனாக வர வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா. ஜென்ரல் சொல்யூஷன் போனது கம்ப்ளீட் சொல்யூஷன், இது ஜென்ரல் சொல்யூஷன் சரிங்களா. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடிஇ கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இது என்ன டைப்பில் போகும்னா ஆக்சுவலாக இது என்ன டைப்ஸில் போகுதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பிடிஇ ஆக்சுவலாக நமக்கு என்ன டைப்ஸ்லாம் இருக்குது நமக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். டைப் 1 எஃப் ஆஃப் பிக்யூ ஈக்குவல் டு 0. இதில் என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் கிளாஸ் போட இசட் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிட்டு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுவோம் சரிங்களா. இது ஈஸியாக வந்துடும் சரிங்களா. இது டைப் 1. டைப் 2 என்ன பண்ணோம்னா எஃப் ஆஃப் அதாவது கிளாரட்ஸ் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் எஃப் ஆஃப் பிக்யூன்னு இருந்துச்சு. இதுக்கு சொல்யூஷன் எழுதணும் டேரெக்டாக அப்படி எழுதிடுவோம். ஏஎக்ஸ் பிஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏபின்னு எழுதிடுவோம் கரெக்டுங்களா. இது வந்து கிளாரட்ஸ் ஃபார்ம்ஸ் டைப் 2. டைப் 3 எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் செட் பிக்யூன்னு இருக்கும் சரிங்களா. இது டைப் 3. இன்னொன்று டைப் 4 வந்து செப்பரபிள் இருக்கும். எக்ஸ் கமா பி ஜி ஒய் கமா கியூன்னு இருக்கும் சரிங்களா. இந்த டைப்ஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த டைப்பில் என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக இதை நம்ம பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் ஆப்சண்ட்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெரி சிம்பிள். அந்த கொடுத்துருக்க இதில் போயிட்டு பிக்கு பதில் டிஇசட் பை டியூ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. க்யூக்கு பதில் ஏ இன்ட்டு டிஇசட் பை டியூ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அது சொல்யூஷன் கிடைக்கும். லாஸ்ட்டில் யூக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் பிஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. இது ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது சரிங்களா. இந்த டைப்புக்கு இது பண்ணுவோம். இதுக்கு வந்து வேரியபிள் செப்பரபிள் பண்ணுவோம். வேரியபிள் செப்பரபிள் வந்ததுக்கப்புறம் இது ஈஸியாக வந்துடும். வேரியபிள் செப்பரபிள் வந்து அதாவது பியை தனியாக கியூவை தனியாக பிரிக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும் இசட் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் காலில் கூட போட்டோமே இசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் QDY அந்த PQலேருந்து கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணாச்சுன்னா கிடைக்கக்கூடியது இதுதான் நம்ம காலில் பார்த்தது சரிங்களா. இந்த 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. டைப் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P ஸ்கொயர் PQ செட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. P ஸ்கொயர் PQ செட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணோம் டேரெக்டாக Pக்கு பதில் என்ன செய்வோம் dz பை duன்னு எழுதுவோம். அப்போ ஹோல் ஸ்கொயர்
PQ அப்போ A dz by du again the whole square போட்டுக்கலாம். இதை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது எடுக்கலாம். அப்போ dz by du the whole square காமன் எடுத்துலாமா 1 plus ஏன்னு வந்துடும் z ஸ்கொயர். அப்போ இது இங்கே கொண்டு போகிறோம் ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்கிறோம். அப்போ dz by du என்ன வந்துடுதுன்னா இங்கே செட்டுன்னு வந்துடும், இங்கே ரூட் 1 plus ஏன்னு வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் வேரியபிள் செப்பரபிளில் பண்ணிடலாம். வேரியபிள் செப்பரபிளில் பண்ணிடலாமா? இப்போ dz by z du by 1 plus u டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ log z இங்கே u மட்டும் வரும் ரூட் 1 plus a, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று சேர்ப்போம் பின்னு சேர்த்துப்போம். சரிங்களா? இப்போது யூக்கு நம்மளாக எடுத்துக்கிட்டது யூங்கிறது என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு எடுத்துருப்போம். அப்போ லாக்கு செட்டு எக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஸோ இந்த டைப் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் பிஒய்ங்கிறது வந்துச்சுன்னா இதான் ஆன்சர் ஆகும் இந்த டைப்புக்கு. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஈஸியான இது கெஸ் பண்ணிடலாம் ஆன்சரை. சரிங்களா? சொல்யூஷனில் இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் பிஒய்ங்கிற டேர்ம் வரும், எக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஆர் ஏஒய்ங்கிற டேர்ம் வரும். சரி, எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் தானே, ஏஒய் சாரி மாற்று ஏஒய் மாற்றிக்கணும் ஏஒய். சரிங்களா? அப்போ தான் இது ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வரும், கம்ப்ளீட் சொல்யூஷனாக மாறும். இதுதான் இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன். சரிங்களா? அப்போ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த டைப்பில் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? இதெல்லாம் வராது. அடுத்து அதே மாதிரி இது பாருங்கள், இப்போ இது பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க என்னது எக்ஸ் ப்ளஸ் ஏஒய் இங்கே இருக்குது இந்த இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை நம்ம அதே மாதிரி செக் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ போட்டு பார்ப்போமா அதே வரதான்னு செக் பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ QZ. ஸோ இதுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இதுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் பிக்கு பதில் என்ன எழுதணும் லாஸ்ட்டு பிக்கு பதில் dz by du எழுதணுமா? பிக்கு பதில் அப்போ dz by du the whole cube, க்யூக்கு பதில் a dz by duன்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? இங்கே செட்டு. அப்போ ஒரு டெரிவேட்டிவை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு டெரிவேட்டிவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆயிரும்னா dz by du the whole square is equal to a செட்னு இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்துகிறோம். அப்போ dz by duன்னு எடுக்கும்போது இங்கே ரூட் ஏ ரூட் செட்னு வரும். அப்போ வேரியபிள் செப்பரபிள் தான். அப்போ dz by இங்கே வரும்போது செட் பவர் -1/2ன்னு எழுதிக்கலாமா? இங்கே ரூட் ஏ இன்ட்டு டியூ டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கும்போது என்ன வரும் n+1/n+1. அப்போ 1/2 வரும். அப்போ செட் பவர் 1/2 by 1/2 வரும். இன்டெகிரேட் பண்ணும்போது ரூட் ஏ இது யூன்னு வரும், கான்ஸ்டன்ஸ் 1bன்னு சேர்த்துக்குவோம். அப்போ இது 2 டைம்ஸ் ரூட் செட்டு இங்கே ரூட் ஏ யூக்கு பேர் என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் எக்ஸ் ப்ளஸ் ஏஒயை ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ தான். இதுதான் என்னது இதோட கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் இது கரெக்டானது. ரைட்டுங்களா? கொண்டு வந்துட்டேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 30. இது நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஆக்சுவலாக இது ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பி ஸ்கொயர் இது ஃபஸ்ட் டைப்பில் வரும். இது வந்து ஃபஸ்ட் டைப் என்ன சொல்லியிருப்பேன் செட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கணுமா? இது சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு கான்செப்ட்ஸை எலிமினேட் பண்ணணும். அப்போது இது வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட்ஸ் பண்ணால் பி கிடச்சிரும். அதை ஏன்னு வந்துருமா? இது வித் ரெஸ்பெக்ட் ஒய் போடும்போது பின்னு கிடச்சிரும். இது அப்படிங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நேரம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் 4ன்னு வரும். இப்போ ஒரு வேரியபிளை ரெடியூஸ் பண்ணிடலாம் 4 - a ஸ்கொயர். இப்போ பிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - a ஸ்கொயர். அப்படியே ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சு செட்ஸ் ஈக்குவல் டு 1 implies ax ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 - a ஸ்கொயர் y ப்ளஸ் c. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த கிவன் PDE. சரிங்களா? இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இருக்குது. சரிங்களா? இதில் என்னென்னா இதில் ஏ இல்லை. சரிங்களா? ஸோ இது ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள்
இது ஆமாம், இது இருக்க வாய்ப்பு இல்லை. இது பாருங்கள், இது ஏன் இருக்காதுன்னா ரெண்டு ஆக்சுவலாக கம்ப்ளீட் இன்டெக்ரல்னால் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். இங்கே என்னது அதே மாதிரி இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் இது ரிஜெக்ட் ஆகிரும். சரிங்களா, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, அதே மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று தான் இருக்குது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 3 இருக்குது. அப்போ பார்த்தோன்னே இது ரிஜெக்ட் ஆகிரும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் கம்ப்ளீட் இன்டெக்ரல்னால் என்னது, சிங்குலர் இன்டெக்ரல்னால் என்னென்னு உங்களுக்கு புரியும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 33 கொஸ்டின் என்னதுன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடி. இது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது சிம்பிளாக முடிஞ்சிடும். PQ = 1 கொடுத்துருந்தாங்களா, கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். காணும், சரி பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், செட்ஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட் டைப் AX + BY + Cன்னு எடுத்துக்குவோமா. இது சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ A கிடச்சிரும். வித் ரெஸ்பெக்ட் Y போடும்போது B கிடச்சி, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ABC = 1 கிடச்சிரும். Bக்கு பேர் 1/A ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செட்ஸ் ஈக்குவல் டு AX y/A + C. திஸ் இஸ் த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த கிவன் PD. சரிங்களா, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து AX y/A C ஆர் B, அது நோ ப்ராப்ளம். சரிங்களா, ஸோ B வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, இது என்னென்னா ஹோமோஜீனியஸ் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். சரிங்களா, ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா, இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா Dக்கு பதில் M ரீப்ளேஸ் பண்ணணும், D' பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணணும், M³ ஆயிருமா, M³ M² - M -1 வரும். இதை அப்படியே சால்வ் பண்ணுவோம். இதை அப்படியே சால்வ் பண்ண என்ன வரும்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக எல்லாத்தையும் சம் பண்ணால் பாருங்கள், 1 இது கேன்சல் ஆயிரும். அப்போ சம் பண்ணால் 0 வந்துருச்சு. அப்போ 1ங்கிறது இதுக்கு ரூட்டாக இருக்கும். அப்போ சிந்தடிக் டிவிஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா, அதை யூஸ் பண்ணி நான் எப்பவுமே பண்ணுவேன். உங்களுக்கு லாங் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ரூட்ஸ் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. 0 1 1 1 சார் 1, 2 ஆட் பண்ணால் 2, இது 2 மல்டிப்ளை பண்ணால் 2, 2 ஆட் பண்ணால் 1, 2 ஆட் பண்ணால் 1, 0 வந்துருச்சு. 0 வந்தால் தான் இங்கே இது கரெக்டான அர்த்தம். அப்போ இதை நான் இது பண்ணும்போது M² + 2M + 1ன்னு இருக்குது. அப்போ நான் இது M + 1 ^ 2 = 0. இப்போ எனக்கு இங்கே 2 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு இங்கே ஒரு 1 இங்கே ஒரு, அப்போ Mக்கு வந்து மொத்தம் 3 ரூட்ஸ், 1 -1 -1. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டு இதில் போட்டிருப்போம். ஆக்சுவலாக 2 ஈக்குவல் ரூட்ஸ் வந்துருக்கு, ஒரு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். அப்போ வந்து CF என்ன வரும்னா, ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா =0னே இருக்குது. அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குன்னா ஜென்ரல் சொல்யூஷனாக வந்துடும். சரிங்களா, அப்போது ஜென்ரல் சொல்யூஷன் செட்டில் தானே இருக்குது, அப்போ செட்டுன்னு எழுதலாம். சரிங்களா, செட்ஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வரும், π1 y + x இந்த இதுக்கு எழுதியிருக்கேன். சரிங்களா, ப்ளஸ் இதுக்கு எழுத போகிறேன் π2 y - x ரிப்பீட்டட் சொல்யூஷனால இந்த இடத்துல எக்ஸை சேர்த்து எழுதுவேன். π3 y - x. பாருங்கள், 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க ஆர்டரும் 3 தான். அப்போ இது ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிக்கலாம். திஸ் இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் PDE. சரிங்களா, இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட், B வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த PDE இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதை வந்து என்ன பண்ணால் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், இந்த F எலிமினேட் பண்ணி பண்ணணும். சரிங்களா, எப்படி பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக வெரி சிம்பிள். 35th கொஸ்டின் ரொம்ப ஈஸி. செட்ஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம், டேரெக்டாகவும் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் உண்டு. என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் f(x)ன்னு எழுதுவோம், எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுமா, x² அதோட ஸ்கொயரு க்யூப்லாம் போடுவோம். கரெக்டுங்களா, இப்போ f(x + y)ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி தானே எழுதுவீங்க, இந்த மாதிரி ஸ்கொயரு இந்த மாதிரி எழுதுவீங்களா, அந்த மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதானே. f(x)y)ன்னு கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிளி xy ^ க்யூப்போ பவர் 10 100 போட்டுக்கோங்க. அவ்வளோதானே. ஸோ இந்த மாதிரி கொடுத்து எனக்கு ஈஸியான சில ஆப்ஷனை கொண்டு வந்துடலாம். ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக வந்துடலாம். சரிங்களா, உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த மாதிரி பண்ணிடணும். சரிங்களா, சில நேரத்தில் இந்த மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது 2 ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன இந்த ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒன்றே ஒன்றாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ரைட். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா வழக்கம் போல், ஸோ இது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல இப்படி கொடுத்து x + y = இந்த இடத்துல என்னது
xy த ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடலாம், அப்படியே என்னது ஆப்ஷன்லேருந்து வந்துடலாம். சரிங்களா? உங்களால் முடியலன்னா அப்படி வந்துடுங்க. ஸோ இப்படியே நிறைய வழிகள் இருக்குது, சம்மு செய்கிறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஆன்சரை கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம பண்ணுறோம். சரிங்க, டேரெக்டாக நம்ம பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம்னா, டேரெக்டாக ஸோ வீடியோ வர மாட்டேங்குது சார். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.